இந்த 4 யோகம் உங்களுக்கு சொன்னேன். கர்மயோகம் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை செய்வது, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்றது. பக்தி யோகம் அகங்காரத்தை கீழே இறக்கி வச்சு முழுமையாக கடவுளுக்கு சரணடைவது, அது பக்தி யோகம். ராஜயோகம் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி 8 படிக்கட்டு. ராஜயோகத்துல 8 படிக்கட்டு இருக்கு. எடுத்த எடுப்புலயே ஒரு தியானம் சொல்லி கொடுத்துருங்க, நான் தியானத்தை பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு ஒரு பிராணாயாமத்தை சொல்லி கொடுத்துருங்க, அதை பண்றேன் நானு அப்படின்னு சொன்னா நடக்காது. 8 படிக்கட்டையும் கத்துக்கணும். யமம் எது செய்யணும் செய்யக்கூடாது, யமம் நியமம் வாழ்க்கையில எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது கடைப்பிடிக்கணும் எதை கடைப்பிடிக்க கூடாது, இதுதான் யமம் நியமம். யமம் நியமம் ஆசனம் உடலை இரும்பாக்க செய்வது ஆசனம். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் காற்று மூச்சு பயிற்சி. மனிதனுடைய முதல் முடிவு 2மே மூச்சு தான். அந்த மூச்சை சரியா இருக்கிறத கத்துக்கிற விதானங்கள் நான் ஊர்ல சொல்லி கொடுத்தேன். மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி சரியா பண்ணணும். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம். நான் சொன்னேன் 5 புலன்களை கட்டுப்படுத்துறது. நான் சொன்னேன் உங்களுக்கு 5 புலன்களை கட்டுப்படுத்தினாலும் கடவுள்படுத்த போக முடியும். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் 5 புலனை கட்டுப்படுத்துவது. பிரத்யாகாரம் தாரணம். தாரணம் அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்துதல். இப்ப உங்களுக்கு அந்த மனசு ஒருநிலைப்படுத்துதல் தெரிஞ்சதுனாலதான் அந்த இடத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சு உங்களால வெளியே வர முடிஞ்சது. இல்லைன்னா எல்லா மனுஷனையும் தூண்டக்கூடிய ஒன்று அங்க நடக்க போது அதுக்கு மனுஷன் அடிமையாயிடுவான். அங்க அடிமையாகாம உங்களை நீங்க கட்டுப்படுத்திக்கிட்டு வெளியே வரணும். அது தண்ணி அடிக்கிற இடம் இருக்கலாம், பீடி அடிக்கிற இடம் இருக்கலாம், ஏதோ ஒரு இடம் நமக்கு வேண்டப்படாத இடம் ஒண்ணு. அங்க இருந்து வெளியே ஒண்ணு கட்டுப்பாடு உங்களுக்கு 5 கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு திறன் கிடைத்திருக்கு. ஒருநிலை மனதை ஒருநிலைப்படுத்துறது அதுதான் தாரணம். தாரணம் தியானம் அப்படிங்கிறது மனது ஆத்மா உடல் 3ஐயும் ஒருங்கிணைப்பது. உங்ககிட்ட மனசு இருக்கா, உள்ள உடல் இருக்கா, உள்ள ஒரு ஆன்மா இருக்கா, ஆன்மா தன்னிச்சையா தான் இருக்கு, உடல் தன்னிச்சையா தான் இருக்கு, மனசு தன்னிச்சையா தான் இருக்கு. இது 3ஐயும் இணைக்கிறது தான் தியானம். இது 3 இணைந்தாதான் கடவுள் கிடைப்பார். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி. சமாதிங்கிறது உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது, வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது, செத்து போன ஒரு நிலை, அதுதான் சமாதி. ஆனா உயிர் இருக்கும், உயிர் இருக்கும், ஆனா எதுவுமே தெரியாது. கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னு சொல்றது இல்லையா, கையை கட் பண்ணி எடுத்து போனாலும் தெரியாது, கழுத்துல போட்டு புடிட்டு போனாலும் தெரியாது, அது கோமா ஸ்டேஜ். அதே மாதிரி உன்னத நிலை ஆன்மீகத்தில் இருக்கு, அத சமாதிங்கிறோம். அந்த சமாதிக்கு அடுத்த படிக்கட்டு தான் கடவுள். இந்த படிக்கட்டு ஒண்ணுன்னா ஏறணும், 8 படிக்கட்டு. அது ஏறினாதான் கடவுளை பிடிக்க முடியும். இது ராஜயோகம். கர்மயோகம் சொல்லிட்டேன், பக்தி யோகம் சொல்லிட்டேன், ராஜயோகம் சொல்லிட்டேன். ஞான யோகம் அறியாததை அறிவது, தெரியாததை தெரிந்து கொள்வது, கடவுளை உணர்வது. இது அறிவை பெருக்குவதன் மூலம். அறிவை எப்படி பெருக்கிறது? வேதங்கள், உபனிஷத்துக்கள், ஸ்மிருதிகள் இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மூதாதையர்கள், யோகிகள், சன்னியாசிகள், சந்தர்கள் எல்லாத்தையும் எழுதி சமஸ்கிருதத்துல எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை படிச்சா ஒரு 25-30% அறிவு வந்துடும். படிச்சத வேலைக்கு ஈடுபாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 50-60% வந்துடும். சோ படிப்பினால் அறிவினால் தெரிந்து கொண்டு உணர்வது என்ன சொல்றது? பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம். இந்த 4 யோகத்துல எந்த ஒரு யோகத்தை பிடிச்சாலும் மிச்சம் இருக்கிற 3 யோகமும் ஒட்டிக்கும். இப்ப நீங்க பக்தி யோகம் பண்ண வந்திருக்கீங்க, எனக்கு முருகன் வேணும், முருகன் அருள் வேணும், முருகன் பக்தி இருந்தால், முருகன் கருணை இருந்தால், முருகன் அருள் கொடுத்தால்
என்னால் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் நினைக்கிறீங்க இல்லையா, அது பக்தி யோகம் இல்லையா. அந்த பக்தி யோகத்தை கடைபிடிக்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாம ராஜயோகம் ஒட்டிக்கும். தியானம் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. எப்ப நீங்க தியானம் பண்றீங்க பிராணாயாமம் வந்துடும். இதெல்லாம் ஒண்ணு வாரு ஒட்டிக்கிட்டே வரும். அதை பண்ணிட்டீங்கன்னா அங்க போன உடனே அறிவை பெருக்கிறதுனா புத்தகத்தை படிக்க போறீங்க. புஸ்தகங்கள் நான் சொன்னேன், நீங்க வாங்க கூட்டு போற உங்களுக்கு சின்ன சின்ன புத்தகம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த மாதிரி புஸ்தக அறிவு, ஆன்மீகத்தை பற்றிய புத்தக அறிவுகள், அதை அறிய 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 ஞானம் பெருக்க ஆரம்பிச்சிடும். சோ பக்தி யோகமாச்சு, ஞான யோகமாச்சு, எல்லா யோகமும் ஒட்டிக்கிச்சு. சோ எந்த ஒரு யோகத்தை நீங்க கடைபிடிக்க போனாலும் ஒரு முழுமையான நிலையை அடைவதற்குள் மற்ற 3 யோகங்கள் உங்களை ஒட்டிக்கொள்ளும். இந்த 4 யோகத்திலே பக்குவம் அடைந்தால் மட்டும் கடவுளை அடையும். நீங்க வெறும் கடவுள்னு போனீங்கன்னா கடவுளை நிக்காது, கடவுள் நினைக்க மாட்டாரு. அது கூட இது ஒண்ணுன்னா சேர்ந்துக்கிட்டு ஒண்ணுலத்திலயும் முழுமையான நிலையை பார்த்துருவீங்க. பார்த்துட்டீங்கன்னா கடவுள் கிடைச்சிருவாரு. கடவுள் கிடைக்கிறதுன்னா எங்கேயோ ரோட்டை போற இல்ல, கடவுளோட நாம இணையலாம், கடவுளை அறியலாம். இப்ப உங்களுக்கு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற அறிவே இல்லையே. இல்ல உணர்வுல சொல்லுது, ஒன்னாலும் அது உனக்கிட்ட இருக்கு, அது வருது, எனக்கு உணர முடியுது. அது முழுமையா உணர்வுதான் இறை அனுபூதின்னு சொல்றோம். முழுமையாக கடவுளை உணர்வது இறை அனுபூதி. முறையாக கடவுளை அறிவது, அடைவது, அதுதான் இறை அனுபூதி. அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த ஒரு யோகத்தை கடைபிடித்தாலும் மற்ற 3 யோகங்கள் உங்களுக்கு தெரியாம ஒட்டிக்கிட்டு அந்த இறை அனுபூதி உங்களுக்கு கிடைக்கும், அடையலாம். மனுஷனுக்கு தேவையானது